யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில அந்த கிராஷ்ல இருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்துல எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசா பணத்தை எங்க போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது, இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்ட்போலியோ சரியான போர்ட்போலியோவா, உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த வருஷம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமா, நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குமா, இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம், இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்பிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. ஒரு முதலீட்டாளரின் ஆரம்ப கட்டம் எல்லாருக்குமே ஒரு பேஸ் கேம்ப் ஒன்று இருக்கும். நீங்க எவரெஸ்ட் கிளைம் பண்ணனா கூட ஃபர்ஸ்ட் நீங்க பேஸ் கேம்ப் வரைக்கும் கரெக்டா போயாகணும். முதலீட்டு பயணம் கிட்டத்தட்ட எவரெஸ்ட் கிளைம் பண்ற மாதிரி தான். ஆனா பேஸ் கேம்பே ரொம்ப டஃப். அங்க போய் சேர்றதே ரொம்ப கஷ்டம். அங்க போய் சேர்ந்துட்டீங்கன்னா முக்காவாசி பேர் அங்கிருந்து உச்சத்தை தொடுவார்கள். எப்படி நீங்க அந்த இடத்துக்கு போறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுக்குள்ளேயே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கிறீங்க. ஒரு இன்வெஸ்டருக்கு பேஸ் கேம்ப் என்ன பொறுத்த வரைக்கும் 10 லட்சம் ரூபாய். 0ல இருந்து 10 லட்சம்ங்கிறது என்னுடைய ஆரம்ப கட்டத்துல ஒரு பேஸ் கேம்பா இருக்குது. இன்னைக்கு கூட நான் அதைத்தான் ஒரு மினி பேஸ் கேம்பா யூஸ் பண்றேன். பட் இன்றைய பண மதிப்புல ஒருத்தன் பணக்காரன் ஆனோம்னா என்ன பொறுத்த வரைக்கும் பேஸ் கேம்ப்ங்கிறது 1 கோடி. அதனாலதான் நம்ம மைல்ஸ்டோன்ஸ் வெல்த்ல 1 crore இலக்கா வச்சு ஒர்க் பண்றோம். 1 crore இறுதி இலக்கு இல்ல, அது பேஸ் கேம்ப். அப்ப 10 லட்சம் என்ன, அது மினி பேஸ் கேம்ப். நிறைய இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா இந்த 10 லட்சத்துக்குள்ளேயே தோத்து போய் வெளியே போயிடுறாங்க. இதுதான் என்னுடைய அப்சர்வேஷன். அப்ப அந்த 10 லட்சத்துக்குள்ள தோக்காம ஒருத்தனை கூட்டிகிட்டு போனோம்னாக்கா, கையை பிடிச்சு ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கரெக்டா கைட் பண்ணி கூட்டிட்டு போனாக்கா, அங்க இருந்து அவன் இந்த 1 crore அப்படிங்கிற அந்த பேஸ் கேம்பை ரீச் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய முழு நம்பிக்கை. ஒருத்தன் இந்த 10 லட்சம் ரீச் பண்றதுக்குள்ள தோக்காம இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் போர்ட்போலியோல ரிஸ்க கண்ட்ரோல் பண்ணணும். ரிஸ்க கண்ட்ரோல் பண்ணா என்ன பண்ணும்? எந்த தனி பங்கின் தாக்கமும் ரொம்ப அதிகமா இல்லாம அந்த போர்ட்போலியோல கொண்டு வரணும். எந்த தனி பங்கின் தாக்கமும் அதிகமா இல்லாம ஒருத்தனுடைய ஈக்விட்டி போர்ட்போலியோவை நம்ம உருவாக்கணும்னா, அப்போ அந்த இன்வெஸ்டர் எந்த பங்கை வாங்குறாங்கிறத நம்ம அவ்வளவு க்ளோஸா கண்ட்ரோல் பண்ண முடியணும். அப்படி பண்ணா கூட மார்க்கெட் எப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஒரு தனி பங்குக்கு ஒரு சவால் வந்துடும். அந்த சவால் அந்த தனி பங்கை கீழே கொண்டு போயிடும். இதுதான் 2016 இருந்து 20 வரைக்கும் ஐடிசிலேயே நடந்தது இந்த சவால்கள். சோ இந்த தனிப்பங்கு ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்ப 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 சிக்னிபிகண்டான ஒரு விஷயம். சோ இந்த ஏர்லி ஸ்டேஜில் ஒரு போர்ட்போலியோ உருவாக்கி ஒரு 10 லட்சம் உருவாக்கணும் அப்படின்னாக்கா, அதுல இருக்கக்கூடிய தனிப்பங்கு சார்ந்த ரிஸ்க் ஒரு இன்வெஸ்டர் தவிர்க்கவே முடியாது. அதுவும் அங்க இங்க கேட்டு வாங்கினாக்கா இந்த தனிப்பங்கு ரிஸ்க் அதிகமாயிரும். நம்ம அதிர்ஷ்டம் எந்த பங்குல அதிக ரிஸ்க் இருக்கோ அதைத்தான் நம்ம அதிகம் வாங்கி வச்சிருப்போம். உங்க எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேரு ரிஸ்கே எடுக்கலன்னு நினைச்சுக்கிட்டு வாங்கின பிஜி இன்வெட்ல அதிக ரிஸ்க் இருக்கு. இப்படித்தான் அந்த தனி பங்கு முதலீடுங்கிறது ஒர்க் ஆகும். அதனுடைய டெம்ப்ளேட்டே இதுதான். இப்ப இத தவிர்த்தாதான் ஒருத்தர் ஈஸியா 10 லட்சத்துக்கு போக முடியும். ஸ்மால் மணில இருந்து 10 லட்சத்துக்கு போறத நான் அவ்வளவு முக்கியமா சொல்றேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய முக்காவாசி பேருக்கு 10 லட்சம் ஏற்கனவே இருந்திருக்கலாம். அதை நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல மார்க்கெட்ல போட்டிருக்கலாம். அப்பவும் அந்த தனிப்பங்கு ரிஸ்க் உங்களுக்கு இருக்கு.
இன்ஃபேக்ட் அந்த மாதிரி 10 லட்சம் ரெடியா இருக்கிறது பல பேருக்கு இன்னைக்கு ஒரு கேர்ஸா இருக்கு. ஏன்னா நம்மகிட்ட தான் பணம் இருக்கேன்ற ஒரு கான்பிடன்ஸ்ல அவங்க வந்து தேவையில்லாத ரிஸ்க் கூட எடுக்கக்கூடும். இப்ப இந்த 10 லட்சத்தை நீங்க ஏற்கனவே கையில வச்சுக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்து நான் பிளே பண்றேன் அப்படின்ற அந்த உளவியல்ல ஆரம்பிச்சீங்கன்னாக்கா இந்த 10 சில நேரங்கள்ல 25க்கு போகும். 25க்கு போயிட்டு திருப்பி 12க்கு வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க கான்பிடன்ஸ் எப்படி இருக்கும்? இது நடக்கக்கூடாது அப்படிங்கறதா என்னுடைய நோக்கம். ஒரு முதலீட்டாளருடைய ஆரம்ப கட்டத்துல இது நடக்கக்கூடாது. இது நடந்தாதான் இன்வெஸ்டர்ஸ் வந்து மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க. சரி, 10 லட்சம் வச்சிருக்கீங்க, அது 25க்கு போயிட்டு மறுபடியும் 12க்கு வந்தது. 12க்கு போல 8க்கு 7க்கு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப இந்த மாதிரி ஒரு ஆரம்ப கட்டம் ஒருத்தருக்கு தேவையா அப்படின்னு தான் நான் குவெஸ்டின் பண்றேன். என்னுடைய அனுபவத்துல இது தேவையில்லை. இது தேவையில்லைன்னு நான் உணர்றதுக்கே ரொம்ப நாள் ஆச்சு. உணர்ந்த பிறகுதான் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டை யூஸ் பண்ண முடியுமா, அதுவாவது சரியா வருமா, அதுலயாவது நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ண முடியுமான்னு தேட ஆரம்பிச்சேன். எவ்வளவுதான் நம்ம நண்பர்களுக்கு இதை வாங்க அதை வாங்கன்னு சொன்னா கூட அவங்க அதை தப்பா தான் அப்ளை பண்ணுவாங்க. அது மனித குணம். அதை நம்ம போய் மாற்றவே முடியாது. நம்ம வந்து $25 ஒரு ஸ்டாக்கை சொல்லுவோம், அது $60 அவர் போய் வாங்குவார். 25ல இருந்து 60 என்ன பண்ணீங்கன்னா, இல்ல அன்னைக்கு நான் வெளியே போயிட்டேன், அன்னைக்கு என்கிட்ட பணம் இல்ல, நீ சொன்னப்ப எனக்கு அது எட்டல, இப்படி எல்லாம் எதோ சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இதுதான் நடக்குது. ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்க லோ பிரைஸ்ல கேள்விப்படுறீங்க, ஒரு ஷேர் 2 ஷேர் வாங்குறீங்க, ஹை பிரைஸ்ல குவான்டிட்டி வாங்குறீங்க, அதுக்கப்புறம் இந்த ஷேர் இறங்கிடுது. இதை நம்ம வந்து எப்படி ஒரு முதலீட்டாளருடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது என்று யோசித்தால் எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி, அவங்க நேரடி பங்கு முதலீட்டை தவிர்க்க வேண்டும். இன்னும் அந்த பக்குவம் அவங்களுக்கு வரல, அந்த ரிஸ்க் அவங்களுக்கு ரொம்ப அதிகம். இந்த 2 விஷயமும் அவங்க ஏத்துக்குதான் வேணும். அப்படி ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்க என்ன பண்ணலாம், வேற ஒரு இடத்துல ஒரு பெட்டர் ப்ராசஸ் இருக்கான்னு தேடி போய் அதை செய்யலாம். நான் அந்த பெட்டர் ப்ராசஸ் தான் ஒரு ப்ரொஃபஷனலா என்ன செஞ்சாலும் அதுல உருவாக்கிட்டு இருக்கேன். அது மியூச்சுவல் ஃபண்டா இருக்கலாம், பிஎம்எஸ் இருக்கலாம், எல்லாத்துலயுமே ஓகே இதை செய்ய இவருக்கு டைம் இல்லையா, இவருக்கு இந்த ப்ராசஸ் நம்ம கொடுப்போம். இவர் சின்ன இன்வெஸ்டரா, அவருக்கும் இந்த அளவுக்கு ஒரு சொபஸ்டிகேஷன் உள்ள ஒரு ப்ராசஸ் தேவை, இதை நம்ம செய்வோம். இவர் பெரிய இன்வெஸ்டரா, இவருக்கு இந்த ப்ராசஸ் சரியா இருக்கும். சோ இந்த ப்ராசஸ்ங்கிறத நம்ம உருவாக்குறதா நம்மளுடைய வேலை. டிப்பு கொடுக்கறதோ இல்லது முதலீட்டு தேர்வுகளை சொல்வதோ அவ்வளவு பெரிய வேலை இல்லை. எதை வாங்குவது என்று சொல்வதைத்தான் நாம இன்னைக்கு சமுதாயத்துல மிக உயர்ந்த விஷயமாக நினைச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப சாதாரணமான விஷயம். இட்ஸ் நத்திங் கிரேட். எப்படி வாங்குவது அப்படிங்கறதுதான் இதுல ரொம்ப நுட்பமான விஷயம். அதுதான் முக்கியம். இட்ஸ் லைக் எவ்ரிபடி நோஸ் ட்ரூத். உண்மை எது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த உண்மைப்படி வாழ்வது எப்படிங்கிறதா எல்லாருக்குமே கஷ்டம். அந்த மாதிரிதான் இதுவும். எது நல்ல பங்கு, எது நல்ல முதலீடு எல்லாருக்கும் தெரியும். அந்த நல்ல விஷயத்தை நம்முடைய லைஃப்குள்ள எப்படி கொண்டு வருதுங்கிறது தான் கஷ்டம். சின்ன உதாரணம் சொல்றேன். ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் லாங் டேர்ம்ல ஹையர் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறோம். உண்மை. பீக்ல வாங்கினா ஹையர் ரிட்டர்ன் கொடுக்குமா? கொடுக்காது இல்ல. எல்லாரும் எப்படி வாங்கினாங்க அதை லாஸ்ட் 2 இயர்ஸ்ல? பீக்ல வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க அதை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமா பண்ணாலும் சரி, நேரடியா பங்கு வாங்கினாலும் சரி, அதே ரிசல்ட் தான் கிடைக்கும். கொஞ்சம் மைனர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு அதை நம்ம தப்பா அப்ளை பண்றோம்ல நம்ம ப்ராசஸ்ல, அதுதான் இன்வெஸ்டர் தவிர்க்க வேண்டியது. அதுதான் நீங்க பேஸ் கேம்ப் போற வரைக்கும் நடக்கக்கூடாது உங்க இன்வெஸ்டிங்ல. சோ வெதர் நீங்க மினி பேஸ் கேம்பான 10 லட்சத்துக்கு போனாலும் சரி, பேஸ் கேம்பான 1 கோடிக்கு போனாலும் சரி, இதை நீங்க தவிர்த்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிச்சிடும். உங்க நம்பிக்கை எங்க இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கும். ஓவர் கான்பிடென்டாவும் இருக்க மாட்டீங்க, அவநம்பிக்கையோடு இருக்க மாட்டீங்க. இந்த கான்பிடன்ஸை கரெக்டான இடத்துல ஒருத்தன் லைஃப்ல பொருத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவனை பிடிக்கவே முடியாது. நாம அந்த கான்பிடன்ஸை எங்க வைக்கணுங்கிறதுல எவ்வளவு கவனம் செலுத்துறோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முடிஞ்சா கமெண்ட் செக்ஷன்லயும் போடுங்க. சரியான ஒரு இடத்துல நம்ம கான்பிடன்ஸ் வைக்கிறோமா, அல்லது ஓவர் கான்பிடென்டா இருக்கணுமா, அல்லது கான்பிடன்ஸ் இல்லாம இருக்குமா? இன்னொரு விஷயமும் இருக்கு. எப்போ மார்க்கெட் ஓவர் கான்பிடென்டா இருக்கோ அப்ப நம்ம ஓவர் கான்பிடென்டா இருக்கக்கூடாது. எப்போ மார்க்கெட்ல கான்பிடன்ஸே இல்லையோ அப்ப நம்ம கான்பிடென்டா இருக்கணும். இதுலயும் ஒரு
நுவன்ஸ் இருக்கு, இதை இப்படித்தான் செய்யணும்னு இருக்கு. இப்ப இதையெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே ஒரு இன்வெஸ்டருடைய லைஃபுக்குள்ள கொண்டு வரணுங்கிறது என்னுடைய குறிக்கோள். அது எப்படி கொண்டு வர முடியும்? அவங்கள கான்ஸ்டன்டா பிஹேவியரலி கோச் பண்ணி தான் கொண்டு வர முடியும். சோ இந்த சேனல், நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஆரம்ப கட்ட வீடியோஸ், இது எல்லாமே அந்த பிஹேவியரல் கோச்சிங்கை எப்படி அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தேடல் தான். நடக்குமா? நடந்தா நல்லது. நடக்கலன்னா என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. வெல் ட்ரைட்னு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். சோ உங்களை ஓவர் கான்பிடென்ட் ஆகிறது நிச்சயமா என்னுடைய நோக்கம் இல்லை. அதுவும் மார்க்கெட் பீக்ல நிச்சயமா என்னுடைய நோக்கம் இல்லை. சில தருணங்கள்ல, உதாரணத்துக்கு இந்த ட்ரம்ப் டாரிஃப் வந்த பிறகு நீங்க கான்பிடென்டா இருக்கணும், கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது. அதை உருவாக்குறது நம்மளுடைய நோக்கம். சோ ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த இன்வெஸ்டர் தனக்கு என்ன தேவை, தன்னுடைய கான்பிடன்ஸ் எங்க இருக்கணுங்கிறத உணர்ந்தானாக்கா அந்த கான்பிடன்ஸை கரெக்டா அப்ளை பண்ண முடியும். தனிப்பங்கு முதலீட்டுல எப்போதுமே ஓவர் கான்பிடன்ஸ் தான் ஒரு இன்வெஸ்டரை அழிக்குது. அந்த ஓவர் கான்பிடன்ஸ் எப்படி உருவாகுதுன்னு நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? உதாரணத்துக்கு பாதி விழுந்த எந்த ஸ்டாக் வேணா எடுத்துங்க, அந்த பீக்ல உங்களுக்கு ஏன் விற்கிறதுக்கு மனசு வரல, ஏன் நீங்க ஓவர் கான்பிடன்ட் ஆனீங்கன்னு யோசிச்சு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா நான் ஏதாவது பங்கு பேர் சொன்னா அதெல்லாம் உங்களுக்கு நிறைய உளவியல் ரீதியா பாதிக்குது. நீங்களே எந்த பங்கு வேணா சொல்லுங்க, அந்த பங்கு பீக்ல இருக்கும்போது ஏன் நீங்க விற்க நினைக்கல, ஏன் அது பாதி விலைக்கு வந்திருக்கு, இதுல உங்களுடைய கான்பிடன்ஸ் லெவல் என்ன மாதிரியான ஒரு உளவியலை ஏற்படுத்திச்சு அப்படின்னு நீங்க எழுதலாம். கமெண்ட்ல விருப்பம் உள்ளவர்கள் எழுதலாம். இது என்னன்றது ஆன்சர் எனக்கு தெரியும், பட் மற்றவங்களுக்கு தெரியணும். சோ இந்த கான்பிடன்ஸ் லெவல் எங்க வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் ஏர்லி ஸ்டேஜ்ல ஒரு இன்வெஸ்டர் தன்னுடைய கான்பிடன்ஸை கரெக்டா மேனேஜ் பண்ணனாக்கா மினி பேஸ் கேம்பான 10 லட்சத்தை 0ல இருந்து அவங்க எட்ட முடியும். அதுதான் நான் பிரேக் டவுன் பண்ணி 2 lakhsக்கு ஃபர்ஸ்ட் வாங்க, 5 lakhsக்கு அடுத்து வாங்க, 10 lakhsக்கு அடுத்து வாங்கன்னு நான் சொல்றேன். பட் நான் பார்த்த ஒரு விஷயத்த சொல்ல, நிறைய இன்வெஸ்டர்ஸ் இந்த சீரியஸான ஜேர்னியை ஹாபியா எடுத்துக்கிட்டு ஹாபியா இருக்கக்கூடிய டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்டிங்க சீரியஸா எடுத்துக்கிறாங்க. நான் பார்ப்பேன், ஏன் இந்த மார்க்கெட்ல இவர் ஒரு 5000 ரூபாய் போட மாட்டேங்கிறாரு, ஒரு 10,000 ரூபாய் போட மாட்டேங்கிறாரு, ஏன் இவருக்கு இன்னும் இந்த இடத்துல போடணும்னு தோண மாட்டேங்குதுன்னு என்னுடைய கொலீக்ஸ் கேட்டா, இல்ல சார் அவர் நேர போய் அந்த ஷேரை வாங்கணும், அதுதான் அவருக்கு ஆர்வமா இருக்கு அப்படின்னு. சோ ஹாபியில நீங்க அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, சீரியஸான இன்வெஸ்டிங்ல குறைவான இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க. இதுதான் இன்னைக்கு சிக்கல். எங்க உங்க கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கணுமோ அந்த இடத்துல நீங்க கான்பிடன்ஸ் காட்டுறது இல்ல, எங்க கான்பிடன்ஸ் ஓவர் கான்பிடன்ஸா இருக்கக்கூடாதோ அந்த இடத்துல நீங்க ஓவர் கான்பிடன்டா இருக்கீங்க. இதுக்கெல்லாம் பொருளாதார விலை உண்டு. யூ பே a heavy financial price. இது நடக்கக்கூடாதுன்றதா என்னுடைய நோக்கம். இது நடக்காம இருந்தாதான் நீங்க ஒரு பெட்டர் பிளேஸ்க்கு போக முடியும். இதை எப்படி நடக்காமல் பார்த்து கொள்வது என்பது உங்களுடைய பொறுப்பு. என்னால கூட அதை பண்ண முடியாது. ஏன்னா நீங்க போய் நான் ஸ்பெகுலேட் தான் பண்ணுவேன் ஷேர்லனாக்கா யாரால உங்களை தடுக்க முடியும்? சோ நீங்க தான் உங்களை நெறிப்படுத்திக் கொள்ள வேண்டும், நீங்க தான் உங்களை பக்குவப்படுத்திக்கணும், நீங்க தான் உங்களை ஒரு பெட்டர் பிளேஸுக்கு கொண்டு போக முடிவெடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்டிங்க ஹாபியா பார்க்காம ஒரு சீரியஸ் பிசினஸா பார்ப்பீங்க. உங்களுக்கு மினி பேஸ் கேம்ப் கண்ணுக்கு தெரியும், அங்கேருந்து பேஸ் கேம்ப் என்ற 1 கோடியை நீங்க எட்டுவீர்கள். சோ 10 லட்சத்துக்கு முதல்ல போவீங்க, அப்புறம் 1 கோடிக்கு போவீங்க. அங்கேருந்து தான் நீங்க எவரெஸ்ட் நோக்கி போக போறீங்க. அந்த உச்சத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.